ஓம் நமச்சிவாய. நீ பள்ளத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது உன்னை பார்த்து பதுங்கி செல்லும் மனிதர்களிடம் அவர்களைக் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். நீ பள்ளத்தில் விழுந்து இருக்கும் பொழுது உனக்கு உதவாத மனிதர்கள் நீ மேடேறி வெளியே வந்தவுடன் உன்னை தேடி ஓடி வருவார்கள். ஏனென்றால் அன்று அவர்கள் உன்னை தேடி வந்தால் அவர்கள் உனக்கு உதவி செய்ய நேர்ந்திருக்கும். ஆனால் அன்று தேடி வரவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய மனமில்லை. ஆனால் இன்று அவர்கள் உன்னை தேடி வந்தார்கள் என்றால் உன் உதவி அவர்களுக்கு தேவை இல்லையா? அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. உங்கள் கையில் ஒரு தொழில் இருக்கும் வரை, உங்கள் கையில் உங்கள் கை கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம யாரை பற்றியும் எதுக்காகவும் யோசிக்க தேவையில்லை. யாரையும் நம்பி வாழாதீங்க, யாரையும் சார்ந்து இருக்காதீங்க, ஒருத்தர் எதிர்பார்த்து என்றைக்கும் நிற்காதீங்க. நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்த்தும் நிற்க தேவையில்லை, அடுத்தவங்களுக்காக நம்ம காத்திருக்கவும் தேவையில்லை, யாரையும் நம்ம காக்க வைக்கவும் தேவையில்லை. நம்மளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போயினே இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிறது தப்பே கிடையாது. கண் பார்த்தால் கை செய்யணும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. கண்ணால் பார்க்குற வேலையே நீ கையால் செய்யணும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு படிப்பறிவு கொடுக்காது எங்கள் அம்மா. ஆனால் எந்தெந்த வேலையை எப்படிலாம் கற்றுக்கணும், எப்படிலாம் சுறுசுறுப்பாக செய்யணுன்ற திறமையை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு அவங்கள சேர்த்து பிடிக்கவோ தாங்கவோ ஆள் கிடையாது. அதனால் அவங்க சூழ்நிலையில் வளர்ந்த கஷ்டப்பட்டு அவங்க வளர்ந்த வாழ்க்கையை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நிறைய எங்கள் அம்மா ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிலாம் பற்றி எங்களுக்கு அப்போ சின்ன பிள்ளைகள் எந்த அனுபவமும் கிடையாது, எதுவும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி எல்லாத்த பற்றியும் ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். யோசித்து அவங்க சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அனுபவங்கள் ஒவ்வொன்றத்துக்கும் அர்த்தத்தை குறிவைத்து கொண்டிருக்கிறது இன்று. அதனால் பெற்றவர்கள் சொல்லும் வார்த்தையில் ஒன்று கூட தவறில்லை. அவங்க நம்மளை திட்டுறாங்கன்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ அர்த்தம் இருக்குதுன்னு நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து நம்ம அந்த அனுபவத்தில் தான் அதனுடைய பழமொழியினுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிய வரும். அதனால் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க, மதிங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. உங்களை படிக்க வைக்கிறாங்கன்னும் போது நீங்கள் அந்த நேரத்தை தட்டி கழிக்காமல் நீங்கள் நல்ல மரியாதை தயவு செஞ்சு படிங்க. படித்து நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு, ஒரு நல்ல நிலைமைக்கு போகிற வழியை பாருங்கள். ஏன்னா நமக்கு சொந்த பந்தம் சொல்லிக் கொடுக்காத அறிவுரையை நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் எனக்கு படிப்பறிவு இல்லை, பகுத்தறிவில் தான் நான் பேசுகிறேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. எனக்கு நிறைய ஆசை, படிக்கணும்னு நிறைய ஆசை. ஆனால் எங்களுக்கு படிக்க வைக்க ஆள் இல்லை, அதனால் நாங்கள் படிக்கலை. ஆனால் நீங்கள் நல்லா படிங்க. உங்களை படிக்க வச்சாங்கன்னா நீங்கள் படிங்க. அந்த படிப்பை எக்காரணத்தை கொண்டும் தவறான வழிக்கு யூஸ் பண்ணாதீங்க, தவறான முறைக்கு போகாதீங்க. இதுதான் என்னுடைய கருத்து.